ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீ ரைஸுக்காக இன்னைக்கு நான் 3 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த பாஸ்மதி அரிசியை தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க. அப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு திரும்பவும் தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஊற விடுங்க. ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 6 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு 2 ஸ்பூன் வீதம் 6 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 6 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 8 கிராம்பு, 6 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே எங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்கும், அதனால நான் 1.5 வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சின்ன சைஸ்னால் நீங்கள் 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு வேக விடுங்க, அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 பச்சை மிளகாய் வீதம் 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கின மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இந்த கீ ரைஸுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 4.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி வீதம் 3 கப்பு அரிசிக்கு 4.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொஞ்சம் சூடானதும் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வரும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணும்போது கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி நம்ம வெயிட் போட்டுக்கலாம். ஒரு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. தீயை குறைச்சி வச்சுட்டு மீடியத்தில் வச்சு வேக விடுங்க. அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு விசில் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது குக்கரில் உள்ள வெயிட் எடுத்துடலாம். ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு. இந்த கீ ரைஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. நிறைய பொருட்கள் எல்லாம் தேவைப்படாது. நேரமும் குறைவாக தான் ஆகும். ஈஸியாக நம்ம செய்யலாம். இந்த ரைஸ் மேலே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இந்த ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சூப்பராக கீ ரைஸ் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.